ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன் காய்ஸ். எனக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. இது பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? தெரியுதா? ஒரு ரெட்டிஷாக ஆகிடுச்சு. ரொம்ப கண் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அதனால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். இப்போ ஓகே, சரியாயிடுச்சு காய்ஸ். மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் மீன் குழம்பு எப்படிக்கா வைக்கிறீங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இன்றைக்கி அவங்களுக்காக தான் நான் செஞ்சு கட்ட போகிறேன். ஓகேவா? இதை பார்த்துட்டு மறக்காமல் நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து ஐயோ, மீன் பேர் மறந்து போயிடுச்சு. என்ன மீன்? காணங்கத்தான் இல்லை. ஐயோ காய்ஸ், எனக்கு மீன் பேர் மறந்து போயிடுச்சு காய்ஸ். மீன் பேர் வந்து காணங்கத்தான் மீனா என்னன்னு தெரியல. காணங்கத்தான் மீன் தான் நினைக்கிறேன். காணங்கத்தான் மீன் தான் நினைக்கிறேன் காய்ஸ். மீன் பேர் மறந்து போயிடுச்சு, சாரி. இது வந்து நான் 1 கிலோ வாங்கினேன். எறா வந்து 1 கிலோ வாங்கினேன். எறா வந்து 1 கிலோ 500 ரூபா. இந்த மீன் வந்து 300 ரூபா தான். ஓகேவா? அது நான் மீன் வந்து எறா கழுவி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நாளைக்கு தான் சமைப்பேன். எனக்கு நாளைக்கு தான்றதுல எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ சமைச்சிப்பேன். இது வந்து நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முன்னாடி வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கழுவி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கழுவி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காய்ஸ், நான் பச்சை மிளகா வந்து எல்லோரும் கீரி போடுவாங்க, இல்லைன்னா அந்த காம்பெல்லாம் ஒரு சிலர் வந்து வெட்டி போடுவாங்க. நான் வந்து எப்படி போடுவேன்னா, இந்த காம்பெல்லாம் நல்லா கழுவிட்டு அப்படியே முழுசாகவே நான் போட்டுருவேன் மீன் குழம்புல. அது நல்லா ஊறி மறுநாள் சாப்பாட்டில் வச்சு கடித்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் காய்ஸ் போடுவேன். சரியா? வேணா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். கழுவி எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணணும். என்னடா பூரி கட்டையில் கட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் காய்கறி கட் பண்ணுறதுக்குன்னே இந்த பூரி கட்டை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறேன். சரியா? எனக்கு இதில் கட் பண்ணால் தான் காய்கறி நல்லா கட் பண்ண வரும். காய்ஸ், வெங்காயம் கட் பண்ணும் போது எனக்கு வந்து பழகிடுச்சு. அதனால் இப்படி என்னடா நான் அப்படி கை கிட்ட வச்சு கட் பண்ணுறேன்னு நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு நேக்கு இருக்குது காய்கறிலாம். இதை வந்து நம்ம இந்த கத்தி வந்து இப்படி கை கிட்ட வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளை பார்த்த மாதிரி இப்படி வெட்டக்கூடாது. இப்படி வெட்டணும்னா நம்ம விரலை வெட்டிக்கும். கத்தி வந்து இந்த பக்கம் வெளி பக்கம் இப்படி பார்த்த மாதிரி நம்ம கட் பண்ணால் தான் நம்ம கை கட் பண்ணாது. நம்ம இப்படி வச்சு இப்படி கட் பண்ணோம்னா நம்ம கையை வெட்டிக்கோம். ஓகேவா? இதில் இருக்க தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா?
சுட்டுக்கிட்டேன். காய்ஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சு செய்ய மாட்டேன். மொத்தமாக கட் பண்ணி தட்டில் வச்சுருந்து செய்வாங்களே அப்படி செய்ய மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கட் பண்ணி அது அப்படியே போட்டுருவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீன் செய்கிற பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டு வறுத்துக்கணும். காய் சூடு வச்சுக்கிட்டேன். காய்ஸ் எரியுது. வெந்தயம் நல்லா வெடிக்குது. ரொம்ப தீய வச்சா நல்லா இருக்காது, குழம்பு கசக்கும். கொஞ்சம் பொரியும் போதே எடுத்துருங்க. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இங்குட்டுக்கான வெந்தயத்துக்கு இவ்வளோ பெரிய தட்டு. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆரணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து சுத்தமான கடல் எண்ணெய். நான் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி போட்டுடுவேன். அப்புறம் வேறு ஃப்ரெஷ்ஷான ஒரு பாட்டில் எடுத்து ஊற்றி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம சில்வர் பாத்திரத்தில் அப்படி ஊற்றி வச்சோம்னா அது ஒரு பிசுப்பாக ஆகிடுது. அதெல்லாம் கழுவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால ஒரு ரஃப் யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. காய்ஸ் வெங்காயம் நிறைய போட்டு செய்யணும். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும். சரியா, காரக்குழம்பு வைக்கும் போது இந்த குண்டான் என்ன பண்ண இறக்கின்னு வரும் போது அப்படியே குழம்போட கீழே போட்டேன்னா அதனால கொஞ்சம் பெண்டாயிடுச்சு. ஆனால் அதை நான் சரி பண்ணணும்னு பார்த்தா அது சரியாக வரலை. நல்லா இது நல்லா நசுங்கிடுச்சு.
வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. தக்காளி எப்போ கட் பண்ணாலும் இதை நம்ம கட் பண்ணிடணும். நல்லா கழுவி வச்சுருக்கேன் காய்ச்சி பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நல்லா கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுவாங்க ரைஸ். நம்ம வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டால் தான் நான் தக்காளியோட சேர்ந்து வதங்கும். அப்போ தான் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கும்.
இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் அதில் மசாலா கொட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். அப்படியே வாங்கி இந்த கவரில் வச்சு பண்ணிடுறேன், கொட்டி வைக்கணும். மாங்காய் கட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புல போட்ட மாங்கொட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல போட்ட மாங்கொட்டை. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மாங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம குழம்பு வச்சோம்னா நான்வெஜ்ஜுக்கெலாம் காரம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய்
மிளகாத்தூள் போட்டு தான் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் தீஞ்சு போயிடும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும் மிளகாத்தூள். புளி ஊற வச்சுருக்கேன், அரைச்சிக்கலாம். இந்த கேன் வந்து நான் துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் வாங்குவேன், அந்த கேன் கழுவி வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா பெட்ரோல் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்படி தான் கைஸ் குழம்பு வைப்பேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஆல்ரெடி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள் சரியா.
செம்மையாக இருக்குது. குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு. போயிட்டு நம்ம வெந்தயம் வதக்கி வச்சோம்ல, அதை போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வந்துடுறேன். இந்த நேரத்தில் தான் கருவேப்பிலை போடணும். குழம்பு கொதிக்கும் போது தான் கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். நல்லா கொதிக்குது. இப்போ மீன் போட்டுடலாம்.
காய்ஸ் மீன் போட்டு நல்லா குழம்பு கொதிக்கும் போது இந்த 2 வாழைக்காவை நல்லா கட் பண்ணி மீன் குழம்புல போடக்கூடாது, சரியா? நல்லா கொஞ்ச நேரம் நல்லா மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் கொத்தமல்லி இறக்கும் போது நல்லா கொத்தமல்லியை கழுவிட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். மேலே வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆவிலாம் மேலே போகிற மாதிரி, அது மாதிரி போட்டு வச்சிடணும். அது எப்படின்னா பாருங்க கைஸ், நான் இதுதான் போட்டு மூடி வைப்பேன். இப்போ மூட மாட்டேன், ஏன்னா தண்ணி கொட்டி மறுபடியும் குழம்பு தண்ணியாகிடும். இது மாதிரி பிளெயின் தட்டு போட்டாலும் அந்த வேர்த்து ஊற்றி குழம்பு தண்ணியாகிடும். இது நம்ம இறக்கி வச்சுட்டு இது மாதிரி போட்டு மூடி போட்டுட்டோம்னா அந்த ஆவியில் அந்த ஓட்டை வழியாக போயிடும். குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நான் இப்படி தான் காய்ஸ் மீன் குழம்பு வைப்பேன். நான் வீடியோ பண்ணுறதுனால வெளியே சத்தம் கேட்குறேன், ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டேன், திறந்து விட்டுறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும் காய்ஸ், கிச்சனில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து குப்பை கூட வச்சுருப்பீங்க. நம்ம புளி கரைச்சல் வெங்காயம் தோல் எல்லாம் அதிலே நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க. அதனால் வந்து கொசு குட்டி குட்டியாக கொசுலாம் வைக்கும். அதனால் வந்து நீங்கள் டஸ்ட்பின் வந்து கிச்சனுக்குள்ளே வைக்காதீங்க. டஸ்ட்பின் எங்கன்னா வெளியில் பால்கனி இல்லை கொஞ்சம் வெளியில் அப்படி வச்சுருங்க. இது மாதிரி கவர், இப்போ காய்கறிக்கெலாம் கடைக்கெலாம் கூட காய்கறி வாங்கிட்டு வரீங்கல்ல, இல்லைன்னா கவர் கொடுக்குறாங்கல்ல, அந்த கவர் தூக்கி போடாதீங்க. அதை வச்சுருந்து அதை மாட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷிங்க்கு க்ளீன் பண்ணிட்டு என்ன காய்கறி கட் பண்ணும்போது அந்த வேஸ்டேஜெலாம் அவங்க போட்டு கட்டி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுக்கணும்னா வீட்டில் கொசுலாம் எதுவும் வராது, ஸ்மெல் அடிக்காது. ஓகேவா? நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த கவர் எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருந்தேன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் அதை கட்டி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ வந்து குழம்பு வச்சுட்டு இனிமேல் தான் சாப்பாடு சூடாக வெடிக்கணும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் அதெல்லாம் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்லா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஓகே, பாய் காய்ஸ்.